ஹாய் கைஸ், நம்மளுடைய அப்கமிங் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எப்படி ரியல் டைம் மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ தியரியும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எப்படி ரியல் டைமில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போது இந்த கிளாஸை அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன வந்து இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், ஆஃப்டர் த கிளாஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த சைடில் போகுது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டார்கெட் வைக்கணும், எப்படி வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மெயின் ஃபோக்கஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து இண்டெக்ஸில், அதாவது நிஃப்டியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே சேம் மெத்தட் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கும், அதனால் இது ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போது இண்டெக்ஸில் நம்ம எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரேடிங்கை வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேபிட்டலை ஈஸியாக லாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி தப்பான புரிதலுங்கிறத விட இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டமே இருக்காது. ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி பில்டு பண்ணுங்கிறதே தெரியாது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறதும் தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ட்ரேடிங் சிஸ்டமை நம்ம பில்டு பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டை நம்ம எப்படி வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது, ப்ரீ மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஸோ குளோபல் லெவலில் என்ன நடந்திருக்கு, குளோபல் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அது மூலமாக எப்படி இன்றைக்கி டே உடைய ஓவரால் ட்ரெண்டு வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பில் எப்படி நம்ம ட்ரேடிங்குடைய நம்மளுடைய செட்டப்பை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆப்ஷன் செயினை அனலைஸ் பண்ணணும், ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆப்ஷன் செயினை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. அதில் எப்படி ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சார்ட்டில், நிஃப்டியுடைய சார்ட்டில் நீங்கள் எப்படி வந்து பர்ஃபெக்டான கீ லெவல்ஸை வந்து எப்படி மார்க் பண்ணுறது, அதாவது வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு, எதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறத எப்படி கிளியராக வந்து நம்ம மார்க் பண்ணுறது, அந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ட்ரேடு எடுக்கிறது, எப்படி எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது வந்து இன்ட்ராடேயில் நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதில் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங்ஸ் வந்து, அதாவது இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டில் சேஞ்ச் நடக்கும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். இது எல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ராப்பரான ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் எடுக்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பீங்க, நான் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, பெட்டரான ஒரு ஸ்டாப் லாஸ் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து பில்டு பண்ணணும், அதுக்குன்னு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு சிலதை பண்ணலாம், கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஒரு சிலதை பண்ணலாம். ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்ஸும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். இதில் வந்து பொசிஷன் சைஸிங் எப்படி பண்ணணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஹெட்ஜிங் எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு லாஸ் ஆகாமல் தடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி தந்துடுவேன். இதில் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா நானே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு கிளாஸுமே உங்களுக்கு லைவாக இன்ட்ராக்ஷனாக தான் போகும். நீங்கள் டவுட் கிளியர் செக்ஷன் அப்பப்போவே நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டவுட் வந்தாலே உடனே அப்போவே கேட்டுடலாம், அப்போவே நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்குமே அதிகபட்சம் கிளாஸ் போகும். ஸோ இந்த கிளாஸுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கும், மினிமம் 1 மணி நேரம். ஆனால் அதுக்கப்புறம் டவுட் கிளியர் செக்ஷன் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் நமக்கு போகும். ஸோ அதுவுமே நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேணுனாலுமே உங்களுக்கு எப்படி புரியுது அதை பார்த்து நீங்கள் என்ன ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் உங்களுக்கு தேவைனாலுமே நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். அதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அதே இது டைம்லேயே நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 days வந்து மேக்ஸிமம் நடக்கும். டவுட் கிளியர் செக்ஷன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடக்கும்.
இதோடைய டீட்டெயில்ஸும் என்ன டேட்டுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த டெலிகிராம் நம்பருக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால்.